கட்டடங்கள் இடிந்து விழும் சம்பவங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளை தண்டிக்கும் வகையில் சட்டம் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்று டெல்லியில் நடந்த மாநாட்டில் மத்திய நகர்ப்புற அமைச்சர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். நகர்ப்புற வளர்ச்சி மாநாடு டெல்லியில் வியாழனன்று நடந்தது. பல்வேறு மாநிலங்களின் அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்ட இம்மாநாட்டில் மத்திய நகர்ப்புற மற்றும் பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு பேசினார். 60 பேரை பலிவாங்கிய சென்னை கட்டடம் இடிந்தது குறித்து தனது பேச்சில் குறிப்பிட்ட வெங்கையா நாயுடு, நமது நகர்ப்புற திட்ட வடிவமைப்பின் மோசமான நிலையை இச்சம்பவம் எடுத்துக் காட்டுவதாக தெரிவித்தார். இதுபோல கட்டடங்கள் இடிந்து விழும் சமயங்களில் கட்டட விதிமீறல்களுக்காக கட்டட ஆய்வாளர், உள்ளூர் நகரமைப்பு திட்ட அலுவலர், பகுதி அலுவலர் போன்ற அதிகாரிகளை பொறுப்பாளிகளாக்கி தண்டிக்கும் வகையில் சட்டம் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்று வெங்கையா நாயுடு கூறினார். We should all feel proud of our country. Simply feeling proud by the geographical boundaries is not going to help us unless you better the living conditions of the people, make them happy, make them also feel that they are part of the developmental process and they are also able to enjoy equally the fruits of development in the country. So we are here to ensure quality life to the urban population because that's our mandate. To fulfill the dreams of the countrymen, we pledge inclusive and substantial development. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வறுமை ஒழிப்பு துறைகளை தன்வசம் வைத்திருக்கும் வெங்கையா நாயுடு, நகர்ப்புறங்களில் 22.5% வீடுகளில் குளியலறை வசதி இல்லை என்றும், 18.6% வீடுகளில் கழிவறை வசதி இல்லை என்றும், 30% வீடுகளில் குழாய் குடிநீர் வசதி இல்லை என்றும் பட்டியலிட்டார். அரசுக்கு பெரும் சவாலாக விளங்கும் இந்த அவல நிலைகளை மாற்றியாக வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார்.